விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய சீவீட் டானிக் அல்லது சீவீடு உரத்தை வந்து எதுலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க, இது வந்து எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எந்தெந்த ஸ்டேஜில் வந்து பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சீவீடு எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பாசி உரத்தை வந்து நம்ம கடலுக்கு அடியில் இயற்கையாகவே வளரக்கூடிய பாசிகள்லையும் செடிகள்லையும் வந்து தாங்க இதை உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த கடல் பாசி உரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 விதமாக கிடைக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா லிக்விட் ஃபார்மில் கிடைக்குதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா கிரானுவல் ஃபார்ம்லேயும் கிடைக்குதுங்க. லிக்விட் ஃபார்மில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு ஏக்கராக்கு வந்து 1/2 லிட்டர் வரைக்கும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. 10 லிட்டர் கேனில் வந்து பார்த்தோம்னா ஒரு டேங்குக்கு வந்து 30லேருந்து 50 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே வந்து கிரானுவல் ஃபார்மில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தோம்னா ஒரு ஏக்கராக்கு 10லேருந்து 20 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த கடல் பாசி டானிக் மற்றும் உரம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசைம் அப்படிங்கிற பேரில் வந்து அனைத்து விதமான கடைகளிலும் கிடைக்குங்க. இந்த மைக்ரோசைம் மருந்தை வந்து குறிப்பாக சர்க்காசம் விட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பாசிலிருந்து தான் இயற்கை முறையில் எடுத்து உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோம்னா 100% வந்து இயற்கை உரம் தாங்க. இதில் எந்த கெமிக்கலும் வந்து கலக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்க, மாடி தோட்டம் வச்சுருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து வாங்கி பயன்படுத்தலாம். இந்த கடல் பாசி உரத்தில் சைட்டோகைனின், ஆக்சின், ப்ரிகாசர்ஸ், என்சைம்ஸ், ஹைட்ரோலைஸ்டு புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ், அது மட்டும் இல்லாமல் பீட்டைன்ஸ் அப்படின்ட்டு 5 விதமான சத்துக்கள் வந்து கலந்து இருக்குங்க. அடுத்து இது எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா அனைத்து விதமான காய்கறி பயிர்கள், பூ பயிர்கள், பய வகை பயிர்கள், மர வகை பயிர்கள், தானிய வகை பயிர்கள், பயிர் வகை பயிர்கள் அப்படின்ட்டு அனைத்து விதமான பயிர்களுக்குமே வந்து இதை பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இது எந்தெந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து இதை அடி உரமாக போடும்போதும் வந்து இதை பயன்படுத்திக்கலாங்க. அது இல்லாமல் பார்த்தோம்னா பூ எடுக்கிற ஸ்டேஜ்லேயும் வந்து பயன்படுத்திக்கலாம், தூர் வெடிக்கிற ஸ்டேஜ்லேயும் வந்து பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் காய் வந்து பிடிக்கிற ஸ்டேஜ்லேயும் வந்து இதை பயன்படுத்திக்கலாங்க. இந்த கடல் பாசி உரத்தை பயன்படுத்துறதால நம்ம மண்ணில் வந்து நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுதுங்க. அப்படி அதிகமாகிறதால நம்ம மண்ணோட வளமும் வந்து அதிகமாகுது. மண் வளம் அதிகமாகிறதால பார்த்தோம்னா நம்ம தாவரத்தோட வளர்ச்சியுமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அடுத்து அதிகப்படியான பூக்கள் வந்து எடுக்கிறதுக்கும் மொட்டுகள் வந்து உதிர்வதை தடுக்கிறதுக்குமே வந்து இது ரொம்ப நல்லாவே பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காய்கறி பயிர்கள்லேயே வந்து பார்த்தோம்னா நம்ம காய்கறியோட தரத்தை வந்து இது கூட்டுதுங்க. நல்லா வந்து குவாலிட்டியான ஈல்டு வந்து நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்து இது மண்ணில் பொலப்பொலப்பு தன்மையும் காற்றோட்ட வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதால நம்ம தாவரம் வந்து பார்த்தோம்னா மண்ணில் இருந்து சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கும் தண்ணியை எடுத்துக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்லாவே வழிவகை பண்ணி தருதுங்க. நம்ம தாவரங்களில் அதிக அளவு வந்து பக்க கிளைகள் வந்து உண்டாகிறதுக்கும் நிறைய தூர் வெடிக்கிறதுக்கும் வேறு வளர்ச்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி உரம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பயன்படுதுங்க. இந்த வீடியோவில் கடல் பாசி உரத்தை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.